கீரிமலை புண்ணிய தீர்த்தத்தின் மகிமை அறியாதவர்கள் மீன்பிடி துறைமுகம் அமைக்க முயற்சிக்கின்றமை சினத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கீரிமலையில் நடைபெற்ற நீர்த்தா நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். அகில இலங்கை இந்துவா மன்றத்தின் அனுசரணையில் நீத்தார் நினைவு நிகழ்வு கீரிமலை சிவபூமி மடத்தில் நடைபெற்றது. கல்வி ராஜாங்க அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன், வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கீரிமலை புண்ணிய தீர்த்தத்தின் மகிமை பற்றியும் இப்பிரதேசத்தின் புனிதம் பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எமது மத்திய அரசின் அரசியல் தலைவர்கள் இங்கு மீன்பிடி துறைமுகத்தை அமைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவது எமக்கு சினத்தை ஏற்படுத்துகின்றது. இலங்கையின் மிக பிரபல்யமானதும் இயற்கை துறைமுகமாகிய மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை தமது தேவைக்கும் இராணுவ பயன்பாட்டிற்கும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் கபட நோக்கில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களை வேறு இடத்தில் மீள்குடியேற்றம் செய்வதற்கும் அவர்களுக்கான வாழ்வாதார செயல்பாடான மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதற்கு பேரளவில் ஒரு துறைமுகம் அமைத்துக் கொடுக்க வேண்டியுமே மத்திய அரசு எதுவித கலந்துரையாடல்களோ அல்லது சமூகம் சார் விழிப்புணர்வுகளோ அற்ற நிலையில் கீரிமலை பிரதேசத்தை மீன்பிடி துறைமுகமாக மாற்ற முயன்றுள்ளது. இச்செயல் ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஏனைய மதத்தவர்களை கூட வெறுப்பூட்டக்கூடிய ஒரு செயல்பாடாக அமைந்திருப்பது இங்கு பேசப்பானது. எம்மவர்களில் சிலர் தொலைக்காட்சிகளின் ஊடாக ஒப்புக்கு மாரடிக்க முயல்வது வேதனைக்குரியது. புனிதம் கிரிதம் என பேசிக் கொண்டிருக்காதீர்கள். இப்பகுதியில் குடியேற்றப்படுகின்ற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு மீன்பிடி துறைமுகம் அவசியம். எனவே கீரிமலை மீன்பிடி துறைமுகம் எதுவித மறுதளிப்புகளுமின்றி அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு மிக கீழ்த்தரமான அறைகூவல் ஒளிபரப்பு 2 நாட்களுக்கு முன் தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பப்பட்டது என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது. மக்களோடு மக்களாக வாழாதவர்கள் இப்பேற்பட்ட பாரிய தவறுகளை செய்கின்றார்கள். தனிப்பட்ட அல்லது அரசியல் காரணங்களுக்காக தமது மக்களையே விலை பேச துணிகின்றார்கள். கீரிமலை பிரதேசத்தில் மீன்பிடி துறைமுகம் ஒன்றை அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும். இதனையடுத்து கீரிமலை இறங்குதுறையில் அமைக்கப்பட்டு வரும் மீன்பிடி துறைமுகத்தை வடமாகாண முதலமைச்சர் பார்வையிட்டார். முல்லைத்தீவில் நாளை இடம்பெறவுள்ளதாக கூறப்படும் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளமை தொடர்பில் முதலமைச்சரிடம் இதன்போது வினவப்பட்டது. நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நாங்கள் நினைப்பது போன்று இன்று நினைத்து நாளைக்கு வேலையை செய்யக்கூடிய அதிகாரங்கள் எங்களுக்கு தரப்படவில்லை. பலருடைய அனுமதியையும் அவர்களுடைய ஏற்பையும் நாங்கள் பெற்றதன் பின்னர் தான் எதையும் செய்ய முடியும். நீங்கள் அவசரப்பட்டால் நான் என்ன செய்கிறது? நாங்கள் எந்த வேலையையும் நாங்கள் புறக்கணிக்கவோ அல்லது நிறுத்தவோ இல்லை, செய்து கொண்டு போகின்றோம். தாமதம் ஏற்படுகின்றது. தாமதத்துக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பலவிதமான சூழல் காரணங்கள் அதற்கு காரணமாக அமைந்திருப்பதால் இவ்வாறு நடைபெறுகின்றன. இதேவேளை அகில இலங்கை சைவ மகா சபையினால் இறங்குதுறைக்கு அருகாமையில் சைவ அடையாளங்களை பேணும் நோக்கில் சிவலிங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கீரிமலைக்கு வரும் அடியார்கள் தமது கைகளாலேயே புனித தீர்த்தத்தினை சிவனுக்கு ஸ்தாபனை செய்யும் வகையில் இந்த சிவலிங்கம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பிரதேசத்திலே கடற்படையினர் ஒரு இறங்குதுறை ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த இறங்குதுறை இந்த இடத்திலே அமைப்பதற்கு பொருத்தமற்றது. இந்த பிரதேசம் ஒரு இந்துக்களுடைய புனிதமான பிரதேசம். நீண்ட காலமாக சைவ மக்கள் இந்த நகுலேஸ்வர பெருமானை வந்து தரிசிப்பதும் இங்கே சித்தர்கள் வாழ்ந்த இந்த பாரம்பரிய சித்தர் பீடம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரதேசத்தின் என்னுடைய தொன்மைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் இதிலே இந்த ஆலயத்தை, இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இந்த இறங்குதுறையை நாங்கள் இந்த இடத்திலே அமைக்க வேண்டாம் என்று கௌரவ ஜனாதிபதியை நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அகில இலங்கை சைவ மகாசபை ஊடாக நாங்கள் அந்த கோரிக்கை கடிதத்தை கௌரவ ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். நாட்டினுடைய கௌரவ பிரதமரையும் ஏனைய பெருமக்களை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய இந்த சைவ மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த இறங்குதுறையை வேறு இடத்துக்கு மாற்றி அல்லது ஒரு மாற்று தீர்வை காணுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.